யாருக்கு வந்து நான் ஓட்டு போடுறது, என்னோட கேண்டிடேட்ட வந்து நான் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுல என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு கவர்ன்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓகேவா? அரசு குடுக்குற சலுகைகள் மற்றும் உதவி திட்டங்கள் ஓகே. அரசு குடுக்குற சலுகைகள், உதவி திட்டத்துல வந்து ஒரு 2 வகை இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு காமனா எல்லாருக்குமே கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டம். ஓகேவா? 2வது வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்பிள் இல்ல இவங்களுக்கு மட்டும் தான், அவங்களுக்கு மட்டும் தான் இது. அது மாரி வந்துட்டு வரமுறை வச்ச ரெக்வயர்மென்ட்ஸ் வச்சது வந்துட்டு பெனிஃபிட்ஸ் சரியா? இப்ப இந்த வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது, எல்லாருக்குமே காமனா இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மக்கள போய் வந்து சேரணும். ஒரு சின்ன உதாரணம் வந்துட்டு வீட்டுக்கு வீட்டு குடிநீர், அதுக்கப்புறம் இப்ப வந்து சாக்கடை வந்துட்டு எல்லாமே லிங்க் பண்ணாங்க தெரியுமா? இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லார் வீட்டு கனெக்ஷனும் வந்துட்டு அந்த சாக்கடை வந்துட்டு மெயின் லிங்கேஜ்ல போய் சேரணும். அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் கவர்ன்மென்ட் பெனிஃபிட் எல்லாருக்குமே அது வந்து கிடைக்க வேண்டியது. ஆனா இதுக்குமே வந்துட்டு நம்மள வந்துட்டு அந்த அளவுக்கு அலக்களிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மள வந்துட்டு நிறைவேத்தி அத வந்து குடுக்க மாட்டாங்க. நம்ப வந்துட்டு 40 நேரம் அந்த ஆஃபீஸ்க்கு அலையணும், எழுதி குடுக்கணும், அத பண்ணணும், இத செய்யணும். அப்புறம் அதுக்கு வந்துட்டு லஞ்ச பணமா வந்து காசு குடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இங்க அத செய்ய வராங்க தெரியுமா தொழிலாளிகளு, அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு குடுக்கணும். அத வந்துட்டு அந்த ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் வந்து அத எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு போறாரு தெரியுமா? அதுக்கு நம்ம காசு குடுக்கணும். ஸோ இந்த ஒரு அடிப்படை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எல்லா வீட்டுக்கும் கிடைக்கணுங்கிற பெனிஃபிட்டுக்கே நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு நம்மள அலக்களிக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு அதுல லஞ்சமோ, இல்லன்னா லஞ்சத்த தாண்டி வந்துட்டு எல்லாருமே அதுல காசு கேட்கறான்ல. அப்படி இருக்கும்போது, இது எந்த மாரி பெனிஃபிட்டு அப்படிங்கிற மாரி யோசிங்க. அதே மாரி வந்துட்டு செகண்டரி வந்துட்டு ஒவ்வொரு ரெக்வயர்மென்ட் இருக்கு. இந்த குரூப் கிடைக்கணும், இந்த குரூப் இது கிடைக்கணும்னு சொன்னா, அது வந்துட்டு அதே மாரி அந்த மக்கள் போய் எழுதி குடுத்து வாங்கணும். கரெக்ட் தான். அது வந்து ஒத்துக்கிறது தான். பட் அதிலுமே வந்துட்டு ஒரு டேபிள்லேருந்து மறு டேபிள் மூவ் ஆகணும்னு சொன்னா காசு குடுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி வந்துட்டு இந்த பெனிஃபிட் வந்துட்டு இது பண்ணணும்னு சொன்னாக்க, காசு வேணுங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை வந்துச்சுல்ல. இந்த மகளிர் உரிமை தொகை போய் எழுதி நாங்க குடுக்கலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணும்போது, அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை வந்துட்டு, "நீங்க வந்து ரூ. 2,000 நீங்க வந்து முன்னாடியே கட்டணும். அப்பதான் உங்களுக்கு இத நாங்க அப்ளையே பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு இது போக முடியும்." அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் கடைசியா நான் எழுதியே குடுக்கல. அதான் வேற விஷயம். அ ஸோ, அத மாதிரி வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறத கரெக்ட்டா யாரு குடுப்பா? அண்ட் ஒரு பெனிஃபிட் வந்திருக்குன்னு சொன்னா, அது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இந்த மாரி பெனிஃபிட் வந்திருக்கு, இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஆடா, இல்லப்ப இது இப்ப வந்து சோசியல் மீடியா தான் எல்லாருக்குமே சொன்னா, சோசியல் மீடியாலயே உங்களோட இத போடுங்க, பேசுங்க. சம்வாட் அது மக்களுக்கு தெரியணும். இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குங்க அப்படிங்கிற அத தெரியப்படுத்தணும். ஸோ இது வந்துட்டு யாரு செய்வா? யார் நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா செய்வா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 2டே ஆப்ஷன் தான். என்டிகே அண்ட் டிவிகே. மாற்றம் ஒன்றே மாறாதவை. உங்க வாக்க தயவு செய்து சிந்திச்சு இந்த வாட்டி ஓட்டு போடுங்க.